Welcome to all. I am Ajitha, Assistant Professor in ANDS Department in Sardaraja College of Engineering. I discussed the topic is how to take attendance in Google Meet. நாம ஒரு கூகுள் மீட்ல எப்படி நம்ம அட்டண்டன்ஸை ஈஸியா ட்ராக் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மீட் அட்டண்டன்ஸ் ட்ராக்கர் அப்படின்றத நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகே, ஒரு அட்டண்டன்ஸ் ட்ராக்கரை நம்ம ஆட் பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள்ல மீட் அட்டண்டன்ஸ் ட்ராக்கர் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் விண்டோ ஓபன் ஆகும். அதுல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ரைட் சைட் கார்னர்ல ஆட் டு குரோம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிளிக் பண்றோம். தென் ஆட் எக்ஸ்டென்ஷன் வந்து லோட் ஆகும் நமக்கு. ஓகே, அப்போ நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். அதில் ஆட் எக்ஸ்டென்ஷன் கேன்சல் அப்படின்ட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மீட் அட்டண்டன்ஸ் ட்ராக்கர் ஹேஸ் பீன் ஆடட் டு குரோம் அப்படின்னு நமக்கு ஆட் ஆயிரும். ஓகேயா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டாப் கார்னர்ல ஒரு பசில் சிம்பிள் இருக்கும். அந்த பசில் சிம்பிளை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம மீட் அட்டண்டன்ஸ் ட்ராக்கர் வந்து ஆக்டிவேட்ல இருக்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் அதே விண்டோவை கிளிக் பண்றப்ப என்ன ஆப்ஷன் இருக்கும்னா வியூ கிளாஸஸ் அண்ட் வியூ ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். இதுல நம்ம என்ன வேணாலும் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். வியூ கிளாஸஸ் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் நம்ம எவ்வளவு கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இந்த கூகுள் மீட்ல அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். தென் வியூ ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது எத்தனை கிளாஸ் நம்ம பண்ணியிருக்கோமோ அத்தனை கிளாஸோட ரிப்போர்ட்ஸையும் நம்ம எப்போ வேணா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நாம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அட்டண்டன்ஸ் ட்ராக்கரை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு கூகுள் மீட் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, அதுக்கு கூகுள் குரோம்ல போய் கூகுள் மீட் லிங்க் அப்படின்னு நம்ம டைப் பண்றோம். தென் நெக்ஸ்ட் கூகுள் மீட் ஆன்லைன் வீடியோ கால்ஸ் அண்ட் மீட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் அதை வந்து நம்ம கிளிக் பண்றோம். நியூவா ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அதுல என்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா நியூ மீட்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கிளிக் பண்றோம். நெக்ஸ்ட் நியூ மீட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணவும் நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிரியேட் a மீட்டிங் ஃபார் லேட்டர், ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங், ஷெட்யூல் இன் கூகுள் கேலண்டர். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா நம்ம கூகுள் லிங்க் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு ஆஃப்டர் நம்ம கூகுள் மீட்டை வந்து ஆன் பண்றது. தென் ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் நம்ம சடனா ஒரு மீட்டிங் போட போறோம் அப்படின்னா அதுக்கு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஷெட்யூல்ட் இன் கூகுள் கேலண்டர் நம்ம கூகுள் கேலண்டர்ல சூஸ் பண்ணிட்டு நம்ம என்னைக்கு வேணாலும் நம்ம கூகுள் மீட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா உங்க கூகுள் மீட்டோட லிங்க் இருக்கும். இந்த லிங்கை வந்து நம்ம காப்பி பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல அதர்வைஸ் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேயா, தென் நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் ஸ்டார்ட் அண்ட் இன்ஸ்டன்ட் மீட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை நாம சூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு இன்ஸ்டன்ட் கூகுள் மீட் விண்டோ வந்து நமக்கு ஓப்பன் ஆயிரும். இந்த விண்டோல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யுவர் மீட்டிங் இஸ் ரெடி அப்படின்னு ஒரு விண்டோ வந்து ஓப்பனா இருக்கும். அதுல நமக்கு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காப்பி பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த லிங்கை வந்து நம்ம காப்பி பாக்ஸ் இருக்கும். அந்த காப்பி பாக்ஸ் சூஸ் பண்ணி நம்ம லிங்கை மட்டும் காப்பி பண்ணிக்கிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நம்மளோட லிங்க் வந்து காப்பி ஆயிடும். ஓகேயா, மீட்டிங் லிங்க் காப்பீடு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹோஸ்ட் கண்ட்ரோலை எப்படி ஆக்டிவேட் பண்ண போறோம் அப்படின்றத பாக்குறோம். இதுல கீழே கார்னர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாக் சிம்பிள் இருக்கும். ஓகேயா, இப்போ அந்த சிம்பிளை நம்ம வந்து சூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஹோஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனையும் நம்ம விசிபிள் பண்ணி விடுறோம். நெக்ஸ்ட் மீட்டிங் ஆக்சஸ் அப்படின்றதையும் நம்ம ஆக்டிவேட் பண்றோம். அதுல என்ன சூஸ் பண்றோம் அப்படின்னா மீட்டிங் ஆக்சஸ் டைப்ல ஓபன். ஓகே, நோ ஒன் ஹேஸ் பீன் ஆஸ்க்ட் டு ஜாயின், எனிஒன் கேன் டயல் இன். என்ன அப்படின்னா நம்ம ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்போம். அந்த டைம்ல யாராவது புதுசா நியூ என்ட்ரி வராங்க அப்படின்னா நம்ம ஒரு டைமும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா அலோவ் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. ஓகே, ஸோ அதுக்காக இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து நம்ம கூகுள் கிளாஸ்ல அட்டென்ட் ஆகிடுவாங்க. இந்த விண்டோல என்ன சூஸ் பண்றோம் அப்படின்னா ஓபன் அப்படின்றத நம்ம விசிபிள் பண்ணி வச்சுக்கிடுறோம். தென் அட் த சேம் டைம் நம்ம அகைன் ஒன் டைம் லிங்கை காப்பி பண்ணிக்கிடுறோம்.
தென் நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா நம்ம காப்பி பண்ண லிங்கை நம்ம வாட்ஸ்அப்ல நம்ம யாரெல்லாம் கூகுள் மீட்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த லிங்கை வந்து ஷேர் பண்றோம். ஷேர் பண்றது அப்படின்றது என்ன அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணாலே போதும். நம்மளோட லிங்க் வந்து அங்க என்ன ஆயிரும் அப்படின்னா பேஸ்ட் ஆயிரும். தென் நெக்ஸ்ட் நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். இந்த விண்டோல பார்த்தோம் அப்படின்னா நம்ம லிங்கை வந்து நம்ம கூகுள் மீட்ல ஆட் பண்ணக்கூடியவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்ம கூகுள் மீட் விண்டோக்குள்ள நம்ம ஃபர்ஸ்ட் என்டர் ஆகிக்கலாம். அகைன் ஒன் டைம் நம்ம அந்த டாப் கார்னர்ல அந்த பசில் சிம்பிள் ஓபன் பண்ணி நம்ம கூகுள் மீட் அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர் வந்து ஆக்டிவேட்ல இருக்கா அப்படின்றத நம்ம ஒன் டைம் வெரிஃபை பண்ணிக்கலாம். தி சேம் டைம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ட்ராக் அட்டெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு ரெட் கலர் பாக்ஸ் இருக்கும். ஓகே, அதை நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கிளிக் பண்ணிக்கிட்டோம். இப்படி கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேயா, இதுல இருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட அட்டெண்டன்ஸ் வந்து ட்ராக் ஆக ஆரம்பிச்சிடும். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கிளாஸஸ் வந்து செகண்ட்ஸ் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேயா, ட்ராக்கிங்கும் ஸ்டார்ட் ஆயிரும். நம்மளோட நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து யாரெல்லாம் ஆட் ஆயிருக்காங்க அப்படின்றதும் நம்ம விசிபிள் பண்ணி பார்த்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் அதே நம்ம ட்ராக் அட்டெண்டன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ல செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்கோம். அந்த பட்டனை மறுபடியும் நம்ம கிளிக் பண்ணணும் அப்படின்னாலே நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா நியூவா ஒரு விண்டோ ஒன்று நமக்கு கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த நியூ விண்டோல என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம இது வரைக்கும் என்னென்ன கூகுள் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம் அதுல நம்ம மீட் அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர் மூலமா எவ்வளோ ரிப்போர்ட் நமக்கு வந்து ட்ராக் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நமக்கு விசிபிள் பண்ணி காட்டும். தென் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா வியூ ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ண போறோம். தென் வியூ ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை நம்ம கொடுக்கும் என்ன அப்படின்னா நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அதுல எவ்வளவு டியூரேஷன் வந்து பீப்புள்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்டையும் வந்து நமக்கு கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்துரும். இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிளாஸ் முடிகிற வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா 100% ஆஃப் அட்டெண்டன்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ரிமைனிங் மெம்பர்ஸ்க்கு வந்து பெர்சன்டேஜ் ஆஃப் அட்டெண்டன்ஸ் வந்து கம்மியாகும். ஸோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யார் யார் எவ்வளோ நேரம் நம்ம கிளாஸ்ல அவைலபிளா இருக்காங்க, தென் நெக்ஸ்ட் லெஃப்ட் ஆறாங்க அப்படின்றதையும் நம்ம ஈஸியா ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் இந்த ரிப்போர்ட்டை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு என்ன ஃபார்மேட்ல வேணுமோ அந்த ஃபார்மேட்டுக்கு வந்து ஈஸியா நம்மளால எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் சைட்ல இருக்கும். தென் எக்ஸ்போர்ட் ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ரிப்போர்ட் அஸ் பிடிஎஃப் அப்படின்னு கூட நமக்கு கேட்கும். இப்போ நம்ம பிடிஎஃப் அப்படின்ற ஃபார்மேட்டை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் வந்து பிடிஎஃபா நமக்கு ஓப்பன் ஆகி காட்டிடும். நெக்ஸ்ட் ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம என்ன லொக்கேஷன்ல நம்ம ஃபைலை சேவ் பண்ணிக்கிட போறோம் அப்படின்றத கேட்கும். ஸோ நம்ம லொக்கேஷனை நம்ம கொடுத்துக்கலாம், ஃபைல் நேமும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் நம்ம சேவ் பண்ணக்கூடிய பாத் ஆர் லொக்கேஷனை கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் நவ் அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளோட ஃபைல் வந்து நமக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் ஆயிரும். நவ் நம்மளோட பிடிஎஃப் வந்து டாப் கார்னர்ல பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. தென் ஃபைனலா நம்மளோட பிடிஎஃபை நம்ம எப்போ வேணா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தென் யாருக்கு வேணா ஷேர் பண்ணிக்கலாம் நம்மளோட அட்டெண்டன்ஸை. தென் ஃபைனலா இப்படிதான் நம்ம ஒரு கூகுள் மீட்ல அட்டெண்டன்ஸை ஈஸியா ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம ஆல் த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா கூகுள் கிளாஸ் எடுக்கிறோம். ஸோ எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரல அப்படின்றத வந்து நம்ம கவுண்டிங் பண்றதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு அட்டெண்டன்ஸ் ட்ராக்கரை நம்ம போட்டு விட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா அட்டெண்டன்ஸை ட்ராக் பண்ணிக்கலாம். சப்போஸ் நம்ம கிட்ட வந்து மொபைல் தான் இருக்கு, நம்ம சிஸ்டம் இல்லை அப்படின்னா கூட இது வந்து நம்மளோட மொபைல்ல மட்டும்தான் ஆக்டிவேட்ல இருக்கும் அப்படின்ட்டு இல்லை. சரியா, சம் அதர் பர்சனோட சிஸ்டத்துல கூட நம்மளோட அட்டெண்டன்ஸை ட்ராக் பண்ணி எடுத்து அனுப்பிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.